playstore யூஸ் பண்ணி ஒரு அப்ளிகேஷனை சிம்பிளாக எப்படி அன்இன்ஸ்டால் பண்ணுறது பார்க்க போகிறோம். அது ஒரு அப்ளிகேஷனும் பல அப்ளிகேஷனும் உங்களால் ரொம்ப சிம்பிளாக குயிக்காக அன்இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். இப்போ எப்படி பண்ணுறது நம்ம பார்க்கலாம். ஜஸ்ட் உங்கள் ஃபோனில் playstore ஐக்கன் மேலே லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். இங்கே மை ஆப்ஸ் ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போது ஒரு பேஜுக்கு உங்களுக்கு மூவ் ஆகும். ஒருவேளை இந்த ஆப்ஷன் உங்களுக்கு ஷோ பண்ணலை அப்படின்னா ஜஸ்ட்டு playstore சிம்பிள் ப்ரெஸ் பண்ணுங்கள். ரைட் சைடில் மேலே உங்களுக்கு உங்களோட மெயில் ஐக்கன் காமிக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இங்கே மேனேஜ் ஆப்ஸ் அண்ட் டிவைஸ் இந்த ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நான் ஃபஸ்ட்டு சொன்ன அந்த பேஜுக்கு மூவ் ஆகும். ஸோ இந்த இடத்துல மேனேஜ் ஒரு ஆப்ஷன் இருக்கும் பார்த்தீங்களா, இந்த மேனேஜ் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துல நீங்கள் உங்கள் ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணியிருக்க அப்ளிகேஷன் எல்லாமே ஷோ பண்ணணும். என்னோடய ஃபோனில் 58 அப்ளிகேஷன் இங்கே இன்ஸ்டால் ஆகிருக்கு. ஸோ இந்த 58 அப்ளிகேஷனில் என் ஃபோனில் இன்பில்டாக இருந்த அப்ளிகேஷனும் இருக்கும். நான் இப்போ எக்ஸ்ட்ரா டவுன்லோட் பண்ண அப்ளிகேஷனும் ஷோ பண்ணணும். உங்களுக்கு எந்த அப்ளிகேஷன் அன்இன்ஸ்டால் பண்ண போகிறீங்களோ அந்த அப்ளிகேஷனுக்கு ரைட் சைடில் ஒரு டிக் பாக்ஸ் இருக்கும். ஸோ இந்த டிக் பாக்ஸ் யூஸ் பண்ணி உங்களுக்கு எந்த அப்ளிகேஷன்லாம் தேவையில்லையோ அதை நீங்கள் ஜஸ்ட்டு செல் பண்ணிக்கலாம். ஸோ செல் பண்ணி முடித்த பிறகு டாப்பில் உங்களுக்கு ஒரு டெலிட் ஆப்ஷன் ஷோ பண்ணும். ஸோ இந்த ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இப்போ செல் பண்ண அப்ளிகேஷன் எல்லாம் அன்இன்ஸ்டால் பண்ணணும் ஒரு பெர்மிஷன் உங்களுக்கு கேட்கும். உங்களுக்கு தேவையில்லை கன்ஃபார்ம் அன்இன்ஸ்டால் பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அன்இன்ஸ்டால் கொடுத்து நீங்கள் இப்போ செல் பண்ண எல்லா அப்ளிகேஷனும் அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இந்த அன்இன்ஸ்டால் பண்ணுற மெத்தடை இன்னும் சுலபமாகிறதுக்கு இங்கே ஒரு சார்ட் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த 3 கோடு மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதான் ஃபில்டர் ஆப்ஷன். ஸோ இதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இங்கே டிஃபால்ட்டாக ரீசென்ட்லி அப்டேட்டட் அப்ளிகேஷன் தான் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இது நீங்கள் நேம் வைஸாக கொடுத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இங்கே காமிக்கிற அந்த அப்ளிகேஷன் எல்லாமே A to Z ஆர்டரில் உங்களுக்கு ஷோ பண்ணும். ஸோ அந்த A to Z ஆர்டரில் காமிக்கிறதுனால ரொம்ப சிம்பிளாக எந்த அப்ளிகேஷன் எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம செலக்ட் பண்ணி அன்இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு இந்த மெத்தட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த சார்ட் ஆப்ஷனில் இருக்கிற ஒவ்வொரு ஆப்ஷன் நீங்கள் செல் பண்ணி பாருங்கள், என்னென்ன ஆப்ஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அதை செல் பண்ணி எப்படி ரொம்ப சிம்பிளாக நம்மளால் அன்இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும் அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கலாம். இங்கே மோஸ்ட் யூஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஸோ உங்கள் ஃபோனில் இருக்க அப்ளிகேஷனில் நீங்கள் எந்தெந்த அப்ளிகேஷன்லாம் அதிகமாக பயன்படுத்துகிறீங்களோ அதை பொறுத்து இங்கே சார்ட் ஆப்ஷனில் ஷோ பண்ணணும். இப்போ யூடியூப் நீங்கள் அதிகமாக பயன்படுத்துகிறீங்க, ஃபேஸ்புக் அதிகமாக பயன்படுத்துகிறீங்க. ஸோ எந்தெந்த அப்ளிகேஷன்லாம் அதிகமாக பயன்படுத்துகிறீங்களோ அதை பொறுத்து உங்களால் ஸ்டார்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அடுத்து லீஸ்ட் யூஸ் அப்படின்னா எந்தெந்த அப்ளிகேஷன்லாம் நீங்கள் அதிகமாக பயன்படுத்தவே இல்லை அப்படின்றதையும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து ரீசென்ட்லி அப்டேட்டட். ஸோ எந்த அப்ளிகேஷன் ரீசெண்டாக அப்டேட் பண்ணிங்களோ அந்த வயசாக உங்களால் ஸ்டார்ட் பண்ணிக்க முடியும். ஸோ கடைசியாக சைஸ் ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு ஆப்ஷன். என்னென்னா ஸோ இந்த சைஸ் வைஸாக ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் ஃபோனில் எந்தெந்த அப்ளிகேஷனில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்களோ எந்தெந்த அப்ளிகேஷன் அதிகமாக சைஸ் பிடிச்சிருக்கோ அது வைஸை நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் சைஸ் வைஸாக ஸ்டார்ட் கொடுத்ததுனால எந்தெந்த அப்ளிகேஷனில் சைஸ் அதிகமாக இருக்குது அப்படின்றது அந்த சைஸை வச்சு நான் பார்த்து எனக்கு தேவையில்லைன்னா நான் அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஒருவேளை உங்கள் ஃபோன் மெமரி ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் சைஸ் வைஸாக ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இந்த சைஸை பார்த்து எந்தெந்த அப்ளிகேஷன் எனக்கு தேவையில்லை அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்களோ அதெல்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணி அன்இன்ஸ்டால் பண்ணியும் பயன்படுத்திக்கலாம். ஸோ இந்த மெத்தட் யூஸ் பண்ணி உங்களுக்கு தேவையில்லாத அப்ளிகேஷனை நீங்கள் செலக்ட் பண்ணி அன்இன்ஸ்டால் பண்ணுறப்போ உங்கள் ஃபோனில் இன்பில்டாக இருக்க அப்ளிகேஷன் செலக்ட் பண்ணி அன்இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா அது அன்இன்ஸ்டால் ஆகாது. ஏன்னா அதெல்லாம் ஃபோன்லேயே இன்பில்டாக அந்த அப்ளிகேஷன் அதெல்லாம் அன்இன்ஸ்டால் பண்ண முடியாது. அதுக்கு பதில் அந்த இன்பில்டாக அந்த அப்ளிகேஷனில் லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் ஏதாச்சும் இருந்ததுன்னா அந்த லேட்டஸ்ட் அப்டேட் மட்டும் தான் அன்இன்ஸ்டால் ஆகும். ஓல்டு வெர்ஷன் அப்படியே தான் உங்கள் ஃபோனில் இருக்கும். அது என்ன இன்பில்ட் அப்ளிகேஷன் அப்படின்னா நீங்கள் உங்கள் ஃபோன் வாங்குறப்பவே ஏற்கனவே டிஃபால்ட்டாகவே சில அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணி தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ அதுதான் இன்பில்ட் அப்ளிகேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா கூகுள் க்ரோம் ப்ரௌசர், இதுமாதிரி கூகுள் ப்ளே மியூசிக், கூகுள் லென்ஸ், இப்படி நிறைய அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதெல்லாம் இன்பில்ட் அப்ளிகேஷன். ஸோ ஞாபகம் வச்சுங்க, இன்பில்டாக இருக்க அப்ளிகேஷன் அன்இன்ஸ்டால் பண்ண முடியாது. அதுக்கு பதில் அந்த இன்பில்டாக இருந்த அப்ளிகேஷனில் லேட்டஸ்ட் அப்டேட் மட்டும் தான் அன்இன்ஸ்டால் ஆகும். ஸோ இன்பில்டான அப்ளிகேஷனை தவிர்த்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ண அப்ளிகேஷன் எல்லாமே அன்இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும் இந்த மெத்தட் யூஸ் பண்ணி. ஸோ playstore யூஸ் பண்ணி ஒரு அப்ளிகேஷனை சிம்பிளாகவும் குயிக்காகவும் அன்இன்ஸ்டால் பண்ணுற இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய ஆண்ட்ராய்ட் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நம்ம சேனல் அப்லோட் பண்ணுறோம். அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுட்டு மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.